டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு தேசிய வருவாய் வழி கல்வி உதவித்தொகை திட்ட திறனறி தேர்வு குறித்து நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆங்கிலத்தில் இதை நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் போட்டித் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த போட்டித் தேர்வு குறித்த முழு தகவல்களை நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தேர்வை எளிமையாக நம்மளால் எழுத முடியும், ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்எம்எம்எஸ் தேர்வு குறித்த பல தகவல்களை தெரிஞ்சுக்க போகிறோம். என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கான மாணவருக்கு உரிய தகுதிகள் என்னென்ன, இந்த தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், இந்த தேர்வுக்குரிய பாடத்திட்டம் தான் என்ன, இந்த தேர்வில் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது, மாணவர்கள் எவ்வாறு தேர்வு செய்யப்படுறாங்க, இந்த தேர்வின் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவித்தொகை எவ்வளவு, இது போன்ற விவரங்களை நிச்சயமாக நம்ம அறிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? யாரெல்லாம் இந்த எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு உதவி பெறும் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் 7ஆம் வகுப்பில் முழாண்டு தேர்வில் 55% மதிப்பெண்களுக்கு குறையாமல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்கள் இந்த தேர்வை எழுதலாம். அதே நேரம் எஸ்சி/எஸ்டி மாணவ மாணவிகளை பொறுத்தளவு 50% மதிப்பெண்கள் எடுத்தாலே போதுமானது, அவங்க இந்த தேர்வை எழுதலாம். சரி, இது மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இது தவிர மாணவ மாணவனுடைய பெற்றோர் வருமானம் வருஷத்துக்கு 3,50,000க்கு அதிகமாக இருக்கக்கூடாது. அதாவது 3,50,000க்கு உள்ளே தான் இருக்கணும். தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவ மாணவியராக இருக்கணும். அதாவது ரெகுலர் ஸ்டூடெண்டாக இருக்கணும். இந்த தேர்வுக்கு எப்போ நம்ம விண்ணப்பிக்கலாம், இந்த தேர்வுக்கு நம்ம எப்போ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக செப்டம்பர் டு அக்டோபர் மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வரும். நம்ம அதுக்கான அப்ளிகேஷன் கொடுத்து அதை அப்ளை பண்ணணும். நம்ம நேரடியாக அப்ளை பண்ண முடியாது, தலைமை ஆசிரியர் மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். www.dge.tn.nic.in அப்படிங்கிற இணையதள முகவரியில் விண்ணப்பத்தை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு உரிய வழிமுறைகளை பின்பற்றி நம்ம தலைமை ஆசிரியர் மூலமாக நம்ம விண்ணப்பிக்கணும். இது தவிர பள்ளிக்கல்வித்துறையால் வெளியிடக்கூடிய புதிய நடைமுறைகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணணும். இந்த தேர்வில் மொத்தம் எத்தனை பகுதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பகுதிகள் இருக்குது. பகுதி 1 என்ன அப்படின்னா மனத்திறன் தேர்வு, அதாவது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு, அதாவது ஸ்கொலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா என்ன, இதுக்கு ஏதாவது சிலபஸ் இருக்கா, அதாவது ப்ரெஸ்கிரைப்டு சிலபஸ் எது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குன்னு சொல்லி ப்ரெஸ்கிரைப்டு சிலபஸ் எதுவுமே இல்லை. அப்போ மாணவர்களுடைய எந்த திறனை சோதிக்கக்கூடிய வகையில் இந்த மனத்திறன் தேர்வு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனத்திறன் தேர்வு அப்படிங்கிறது மாணவர்களுடைய பகுத்தாய்வு திறன், காரணம் அறியக்கூடிய திறன், சிந்திக்கக்கூடிய திறன், முப்பரிமாண வெளியில் காட்சிப்படுத்தி கண்டறியக்கூடிய திறன், இதெல்லாம் சோதிக்கக்கூடிய வகையில் இந்த மனத்திறன் தேர்வு இருக்கும். சரி, இப்போ இதில் என்ன வகையான வினாக்கள் இடம்பெறும்னா, பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ் இல்லை அப்படின்னு சொன்னோம். ஆனாலும் என்எம்எம்எஸ் தேர்வு மேட்டை பொறுத்தளவு ஒரு 37 தலைப்பின் கீழே நமக்கு அந்த வினாக்கள் நமக்கு அமையுது. பொதுவாக இந்த 37 தலைப்புகளையும் நம்ம 3ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மொழிசார் காரணம் அறிதல். மொழிசார் காரணம் அறிதல்ங்கிறது வெர்பல் ரீசனிங். மொழிசாரா காரணம் அறிதல் நான் வெர்பல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். அரித்மெட்டிக் ரீசனிங், அதாவது கணக்கு சார்ந்த வினாக்கள் அப்படின்னு சொல்லி அரித்மெட்டிக் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 தலைப்பின் கீழே தான் இந்த 37 வகையான வினாக்கள் நமக்கு இருக்க போகுது. இதில் என்ன மாதிரியெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண் தொடர், அதாவது தொடர்ச்சியாக ஒரு எண்கள் கொடுக்கப்பட்டு அதில் ஏதாவது ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்கோங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். தொடர்ச்சியாக எழுத்துக்கள் எழுதப்பட்டு அதில் ஏதாவது ஒரு எழுத்து மிஸ் ஆகிருக்கும். இதே மாதிரி ஆங்கில அகராதிப்படி எழுத்துக்களை வரிசைப்படுத்துறது, தனித்த எண்ணை கண்டுபிடிக்கிறது, வெண்படங்கள், ஒத்த உருவங்கள், கண்ணாடி பிம்பம், நீர்பிம்பம், குறியிடல், குறியீட்டின் பொருள் அறிதல், சிந்தனை கேள்விகள், கனசதனம் அமைத்தல், பகடை கணக்குகள், இந்த மாதிரி பல வகையான வினாக்கள் நமக்கு கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எந்த மாதிரி வினாக்கள் டிஸ்கிரிப்டிவ் அந்த மாதிரி நிறைய எழுதுகிற மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. எம்சிக்யூ டைப்பில் இருக்கும், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப்பில் தான் இருக்கும். அதில் 4 மாற்று விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் சரியான மாற்று விடையை தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்ட ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம கருப்பு பந்து முனை பேனாவால் அதை என்ன செய்யணும், நம்ம ஷேர் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும்.
இந்த மனத்திறன் தேர்வை பொறுத்தவரை மொத்தம் எத்தனை கேள்வி சார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 வினாக்கள் நமக்கு கேட்பாங்க. ஒவ்வொரு வினாவுக்குமே ஒரு மதிப்பெண் கொடுப்பாங்க. எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம பதிலளிக்கணும். இதில் தவறான விடைக்கு எதிர் மதிப்பெண், அதாவது நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. இந்த தேர்வுக்கு 90 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வினாவுக்கு 1 நிமிஷம் வீதம், 90 வினாவுக்கு 90 நிமிஷம். இதை நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மனத்திறன் தேர்வுங்கிறது மிக மிக நுண்ணியமானது, மிக கவனமாக இருக்கக்கூடியது. நம்ம ஒரே நிமிஷத்துக்குள்ளேயே அந்த வினாவை படிக்கணும், அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும், அந்த கண்டுபிடிச்ச ஆன்சருக்குரிய அந்த ஆப்ஷனை நம்ம ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேர் பண்ணணும். இது எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே. அதனால விவேகத்தோடையும் வேகத்தோடையும் செயல்படக்கூடிய அந்த தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மனத்திறன் தேர்வு அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். இந்த மனத்திறன் தேர்வு குறித்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் என்எம்எம்எஸ்க்கான தேர்வு மட்டும் கிடையாது. எதிர்காலத்தில் நீங்கள் எழுதக்கூடிய ட்ரஸ்ட், என்டிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் அடிப்படையான தேர்வு அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாகவும் நிச்சயமாக ஒரு ஆர்வமூட்டக்கூடிய வகையிலையும் நீங்கள் இந்த மனத்திறன் தேர்வை நீங்கள் அணுகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வு மூலமாக உங்களுடைய வெறி சிந்தனை, சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய ஆற்றல், பகுத்தறியக்கூடிய திறன் இதெல்லாம் மேம்படுறதுனால உங்களுடைய வாழ்வியல் சிக்கல்களுக்கு நீங்களே ஆராய்ஞ்சு தீர்வு காணக்கூடிய திறமையும் உங்களுக்கு உருவாகும். அப்படிங்கிறதுனால இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டை சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த மனத்திறன் தேர்வு அப்படிங்கிறது ஒரு கடினமான தேர்வு அல்ல, ஆனால் ஒரு வித்தியாசமான தேர்வு. முறையான பயிற்சி, கடின உழைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த மனத்திறன் தேர்வை மிக எளிதாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். இப்போ அடுத்து பகுதி 2 பார்க்கலாமா? பகுதி 2ல் படிப்பறிவு திறன் தேர்வு அப்படின்னு சொல்லுவோம். இந்த படிப்பறிவு திறன் தேர்வு அப்படிங்கிறது உங்களுடைய, அதாவது மாணவர்களுடைய பாடப்பொருளில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணக்கூடிய வகையில் இந்த வினாக்கள் அமைச்சிருப்பாங்க. இந்த தேர்வில் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் பாடங்களில், அதாவது 3 பருவங்களில் இருந்தும் 8ஆம் வகுப்பில் அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் பாடங்கள், அதாவது முதல் 2 பருவங்கள் டிசம்பர் மாதம் வரையும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸில் இருந்து நமக்கு வினாக்கள் கேட்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த படிப்பறிவு திறன் தேர்வில் 90 வினாக்கள் கேட்பாங்க. ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண். தவறான விடைக்கு இங்கேயும் எதிர் மதிப்பெண் கிடையாது. 90 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு வினாவுக்கு 1 நிமிஷம் நமக்கு கொடுப்பாங்க. இதில் எப்படி சார் மதிப்பெண் பங்கீடு இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணக்குக்கு 20 மதிப்பெண், அதாவது 20 வினாக்கள் இருக்கும். அறிவியலுக்கு 35 மதிப்பெண்கள், 35 வினாக்கள் இருக்கும். சமூக அறிவியலுக்கும் 35 மதிப்பெண்கள், 35 வினாக்கள் இருக்கும். மொத்தம் 90 மதிப்பெண்கள், 90 வினாக்கள் நமக்கு இருக்கும். சரி, இந்த தேர்வில் எதை வச்சு வெற்றி பெறுவது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனத்திறன் தேர்வுலையும் படிப்பறிவு திறன் தேர்வுலையும் 2ஐயும் சேர்த்து, அதாவது 180 மதிப்பெண்களில் குறைஞ்சபட்சம் நீங்கள் பொது பிரிவினராகவோ அல்லது பிசி, எம்பிசி பிரிவினராகவோ இருந்தால் 40% மதிப்பெண்கள், அதாவது 72 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் நீங்கள் இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக அர்த்தம். இதே நேரம் எஸ்சி, எஸ்டி பிரிவினராக இருந்தால் 32%, அதாவது 2ஐயும் சேர்த்து 32% மதிப்பெண்கள், அதாவது 58 மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கினா இந்த தேர்வில் வெற்றி பெற்றதாக அர்த்தம். அப்போது இந்த வெற்றி பெற்ற அனைவருக்குமே உதவித்தொகை கிடைக்குமா? இல்லை. அப்போ அதுக்கு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான தகுதி இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த எத்தனை பேருக்கு இந்த மாதிரி கல்வி உதவித்தொகை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது குறித்த ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்துடும். மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க அப்படின்னா 6695 மாணவ மாணவியர்களை தேர்வு செய்கிறாங்க. அதில் இந்த என்எம்எம்எஸ் தேர்வில் தகுதி பெற்ற மாணவ மாணவிகள் இருக்காங்கல்ல, அவங்களிருந்து இந்த 69% இடஒதுக்கீடின் அடிப்படையில் ஹையஸ்ட் மார்க், அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருவாங்க. இது வரைக்கும் இந்த 6695 பேர் வர வரைக்கும் அவங்க குறைச்சிட்டே வருவாங்க. அத்தனை பேருக்கு இந்த கல்வி உதவித்தொகை கிடைக்கும். இதில் 3% மாற்றுத்திறனாளிகளுக்கும் இடஒதுக்கீடு உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம் 1,00,000 மாணவர்களுக்கு மாதத்துக்கு 1000 ரூபா வீதம், வருஷத்துக்கு 12,000 ரூபா, அதாவது 4 வருஷத்துக்கு 48,000 ரூபாய் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு 6695 பேருக்கு வருஷத்துக்கு 12,000 வீதம், 4 வருஷத்துக்கு
48,000 நமக்கு கொடுப்பாங்க. இப்போ இவ்வளோ நேரம் மாணவர்களுக்கான தகவல்களை சொன்னோம் இல்லையா, இதே மாதிரி ஆசிரியர்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய தகவல்கள் இருக்குது. இந்த என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களில் முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜூன் மாதம் துவக்கத்திலேயே யார் யாரெல்லாம் இந்த தேர்வு எழுத தயாராக உள்ள மாணவர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுடைய பிறப்பு சான்றிதழ் உள்ள பிறந்த தேதியும் ஆதார் அட்டையில் உள்ள பேர் பிறந்த தேதி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அல்லது வேறுபாடு இருக்கா அப்படிங்கிறத கவனமாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அந்த மாணவனுடைய பெற்றோரை கூப்பிட்டு தகவல்களை சரி பண்ணுறதுக்கான ஆலோசனைகளை கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்எம்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி டிஎன்டிஜியில் அப்ளிகேஷன் மூலமாக உங்களுக்கு ஆன்லைனில் ஏற்றும் பொழுது பதிவேற்றம் செய்யும்போது ஆதார் அட்டையில் உள்ள பேர் பிறந்த தேதியில் இருக்கிற மாதிரி எல்லாமே ஒன்றா இருக்கா, ஆதார் அட்டையில் உள்ள பேரும் பிறந்த தேதி அதே மாதிரி நம்ம பதிவேற்றம் செய்யக்கூடிய பேர் பிறந்த தேதி இதெல்லாம் ஒன்றா இருக்காங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கிறணும். அதே மாதிரி அந்த இனம் மாற்றுத்திறனாளியா அல்லது மாற்றுத்திறனாளி இல்லையாங்கிறதெல்லாம் மிக மிக கவனமாக நம்ம பதிவேற்றம் செய்யணும். அப்படி பதிவேற்றம் செஞ்சால் மட்டும்தான் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும்போது அவங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் தொடர்ந்து கிடைக்கும். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த என்எஸ்பி இணையதளத்தில் தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை எப்போ வழிகாட்டுதல் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற மாணவர்களுடைய விவரங்களை பதிவு செய்யணும். பதிவு செய்வதோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஆண்டுமே அதை தொடர்ந்து அதை ரெனியூவல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த என்எம்எம்எஸ் தேர்வு என்பது வெறும் கல்வி உதவித்தொகை தேர்வு கிடையாது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேர்வு. பிற்காலத்தில் எழுதக்கூடிய போட்டித் தேர்வுகளாக இருக்கட்டும், நுழைவுத் தேர்வுகளாக இருக்கட்டும், அனைத்துக்கும் இது அடிப்படையாக இருக்க போகுது. சுருக்கமாக சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல நிலையை நோக்கி உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு தேர்வாக இது அமையும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அனைவரும் என்எம்எம்எஸ் தேர்வு எழுதி இந்த தேர்வில் வெற்றி பெற்று கல்வி உதவித்தொகை பெற்று உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க மனமார்ந்த வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.